கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதம் 9:20 9ஆம் சங்கீதம் 20 ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஏன் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறிய வேண்டும்? ஒரு சில வேளைகளிலே அநேகர் தங்களை மனுஷர் என்பதை மறைந்து அவர்களே தேவர்களைப் போல எண்ணிக்கொண்டு செயல்படுகின்ற காரியங்கள் உண்டு இல்லையா? அதுக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. எனவே இங்கே பார்க்கும்போது ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கும்போது இது என்ன ஆச்சரியமாக இருக்குது என்று நமக்கு யோசிக்க தோன்றுகிறது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பணம் வந்தவுடனே அவர்கள் யார் என்று அவர்களுக்கே தெரிவதில்லை. தாங்கள் மனுஷர் என்பதையே மறந்து போகிறார்கள். தங்களால் எல்லாம் முடியும் என்ற எண்ணமும் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. தாங்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற எண்ணமும் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. இன்னும் ஒரு சிலரை கூர்ந்து பார்க்கின்ற வேளையிலே தொடர்ந்து சில வெற்றிகளை அடைந்துவிட்டால் அவர்களும் தங்களையே மறந்து தங்களை மிகப்பெரிய நபராக கருதி கொள்ளுகிறார்கள். எனவே அவர்கள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் என்று பக்தனாகிய தாவீது இந்த 9ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பிரியமான அவரால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் சில சறுக்கல்கள் வந்திருப்பதை நாம் வேதத்தில் காண முடியும். அவைகளையெல்லாம் மறைக்காமல் ஆவியானவரும் வேதத்தில் அவைகளை எழுதி வைத்துள்ளார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்திக்கின்ற வேளையிலே அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் அறிந்து கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இவ்விதமாக பார்க்கின்ற வேளையிலே பக்தனாகிய தாவீதும் ஒரு பாவத்தில் விழுகிறார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு தன் விடுதலைக்காக பானபத்திரக்காரனிடம் கெஞ்சுதல் போன்ற காரியங்களையும் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவர்களும் தங்களை மனுஷர் என்று அறிந்து கொண்டார்கள் இல்லையா? சரி, இவ்விதமாக இருந்தாலும் கூட தேவ பிள்ளைகளே, இதை போன்றே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலவற்றை நடப்பிக்கிற காரியங்கள் உண்டு. நம்மையும் அறியாமல் நமக்குள் பெருமை வந்துவிட்டால் அது நம்மை அழித்துவிடும். இவ்விதமான இடர்களுக்குள்ளாக நாம் காணப்படுவோம். தேவனையும் நமக்கு எதிரியாக்கி விடுமல்லவா? எனவே நமக்குள் பெருமை வரும்போது சில சிக்ஷைகளை நமக்கு தேவன் கொடுத்து நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பெருமை வரும்போது சில சிக்ஷைகளை கொடுத்து அவர் பக்கமாக அவர் இழுத்து கொள்கிறார். தேவனானவர் அவர் பக்கமாக தேவனுக்குரியவர்களாக நம்மை தேர்ந்தெடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19 இதை குறித்து தெளிவாக அங்கே பார்க்க முடிகிறது. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லப்படுகிறது. மனம் திரும்புதல் என்பது மனிதர்கள் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் இல்லையா? அவர் தாழ்த்துக்களை கொடுக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் மனிதர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இவ்விதமாக இருக்கிறபடினாலே அவர் தன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறபடினால் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எனவே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மனிதர்கள், அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக சாலமோன் நீதிமொழிகள் 3:12 சொல்லுகிறார், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று அனுபவத்தின் வாயிலாக சாலமோன் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. எனவே தேவனால் நமக்கு தாளத்துகளும் வரங்களும்
ஒரு சில வித்தியாசமான காரியங்களும் நமக்கு கிடைத்திருக்கலாம், ஆசீர்வாதமாகவும் அது அமைந்திருக்கலாம். ஆனாலும் நாம் மனுஷர்தான், தேவனே உயர்ந்தவர் என்பதை அறிந்து புரிந்து செயல்பட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவ்விதமாக தேவனை சார்ந்து தேவனை உயர்த்தி வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.